அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு எமது நிறுவனர் MD கனகம்மாள் தலைமையின் கீழ் நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நம்மளுடைய ஜோதிட நட்சத்திர சுடர்மணியில் நடைபெற்று வரும் அந்த நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை நேரடியாக கண்டுகளிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று உங்களுடைய ஜோதிட டிப்ஸை வருகை புரிந்திருப்பவர் உங்களுடைய மஞ்சுளா அசோக். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதாரமும் வருமானமும் பெருக அப்படிங்கும் போது நம்ம பொதுவா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருமானத்தை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. ஆக இந்த பொருளாதாரமும் வருமானமும் பெருகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஜாதகத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது பொதுவாகவே அவர்களுக்கு அந்த கொடுப்பினை இருக்கா அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு பொதுவா பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த 2ஆம் அதிபதி எந்த இடத்துல நிக்கிறாருன்றதை முதல் நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல நின்றுல அவர் எந்த சாரத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத அந்த நட்சத்திரத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது 2ஆம் பாவத்தினுடைய அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம். ஆக இது நமக்கு அந்த பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அந்த நட்சத்திரம் இந்த நம்மளுடைய இந்த நட்சத்திரத்தை கழிக்கும் போது எத்தனாவதாக வருகிறது என்று அதை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அது 1, 3, 5, 7 இருந்தால் அவர்கள் நிச்சயம் அவர்களுக்கான அந்த பணபலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். இதே 2, 4, 6, 8 அப்படிங்கும் போது அதனுடைய தன்மை அவர்கள் கஷ்டப்பட்டே தான் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்று நம்ம ஒரு அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். சோ அந்த அமைப்பில் இருக்கக்கூடும் போது அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இந்த பொருளாதாரத்துக்காக கஷ்டப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நம்மளுடைய ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குருமார்கள், ஜோதிடத்தில் திறமை வாய்ந்த குருமார்கள் நம்மளுடைய வருகை புரிந்து தாங்கள் சிறப்புமிக்க ஒரு அனுபவத்தை தங்களுடைய ஜோதிட துறையில் தாங்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியை எடுத்து அதில் அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்களையும் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம அனைவருக்கும் பயன்படும் விதமாக. அந்த வகையில் இன்று நம்மிடையே குமாரபாளையத்தை சேர்ந்த ஜோதிடர் விஜய் ஐயா அவர்கள் தான் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றிய சில கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். ஐயா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட கலைகளை பல குருமார்களிடம் கற்று தேர்ந்து உள்ளார். அது மட்டும் அல்லாது லக்ஷ்மி கயக்ரீவர் ஜோதிட அகாடமி என்ற நிறுவனத்தை நிறுவி குமாரபாளையத்திலேயே நிறுவி அதன் மூலமாகவும் தன்னுடைய தொண்டை ஆற்றி கொண்டிருக்கிறார். ஆக இவர் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வரத்துக்கு உதவி புரிந்த குருமார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஈரோடு சூரம்பட்டியில் உள்ள பொன் சக்திவேல் ராஜன் ஐயா அவர்களிடம்தான் பாத்தீங்கன்னா இவர் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நுணுக்கமான விஷயங்களையும் கற்று தேர்ந்துள்ளார் அப்படிங்கிறது சொல்லலாம். அது மட்டும் அல்லாது
திருப்பூரை சேர்ந்த GK ஐயா அவர்களிடமும் இந்த ஜோதிடத்தினுடைய நுணுக்கங்களை கற்று தேர்ந்துள்ளார். சோ அந்த வகையில் இவர்களிடையே கற்ற முறைகள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, பராசர ஜோதிட முறை, நாடி ஜோதிட முறை, வாஸ்து, எண் கணிதம், ஜாமக்கல் போன்ற பல கலைகளையும் ஐயா அவர்கள் கற்று தேர்ந்துள்ளார். தேர்ந்தது மட்டும் அல்லாது இந்த தான் கற்ற கலைகளை என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லக்ஷ்மி ஹயக்ரிகோ ஜோதிட அகாடமி என்ற நிறுவனத்தின் மூலமாக மற்ற மாணவர்களுக்கும் கற்பித்து பயிற்சியும் அளித்து வந்து கொண்டிருக்கிறார். அது பயிற்சி அளிப்பது மட்டுமல்லாது, ஒரு ஆசிரியராக இருப்பது மட்டும் அல்லாது, தன்னை நாடி வரக்கூடியவருக்கு ஒரு குருவாக இருந்து, ஒரு வழிகாட்டியாக இருந்து, ஒரு ஆலோசனை பண்ணக்கூடிய வகையில் அவர்களுடைய ஜாதகங்களையும் பார்த்து அவர்களுக்கான பலன்களையும் சொல்லி அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து வருகிறார். இத்தகைய சிறப்பு மிக்க விஜய் ஆண்டனி ஐயா அவர்கள் தான் குமாரபாளையத்திலிருந்து நம்முடைய வருகை புரிந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜாதகத்தில் அந்த ஜாதக பலன் எடுப்பது எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுல, அந்த ஜாதகன் பலன் பார்ப்பதில் உள்ள சூட்சமங்கள் என்னென்ன அப்படிங்கறதான் ஐயா நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள். சோ இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் நம்மிடையே ஜாதக பலன் பார்ப்பதில் உள்ள சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும், தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வணக்கம்மா. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பை சார்ந்த கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கம். கேக்குதாமா? பேசுறது தெளிவா கேக்குதா? ஓகே. இப்ப நாம இன்னைக்கு பேசுறதுக்கு எடுத்திருக்கிற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடத்தில் பலன் காணக்கூடிய விஷயங்களை பற்றி. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல பலன் சொல்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம ஜோதிடர்கள்ட்ட பலன் பார்க்கும்போது, அந்த ஜோதிடர் அப்படி சொன்னாரு, இந்த ஜோதிடர் இப்படி சொன்னாருங்கிறது பரவலா பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இதுல இப்ப நாமளே பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜாதகத்தையே நம்ம ஜோதிட நண்பர்கள்ட்ட எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணி, எனக்கு இது எப்படி இருக்கு அப்படி இருக்குது நாமளே ஒரு 4 பேர்த்திட்ட அனுப்பி கேட்டுருவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஒரு விஷயத்தை நிர்ணயம் அப்படின்னு செய்யறதுல, இப்ப ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். பேசிக்கா இப்ப அடிப்படையில நாம இந்த ஜோதிடத்துல பலன் சொல்றதுல ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா, முதல்ல கோச்சாரம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னைக்கு டிரான்சிட் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எத்தனை பாகை கலையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தினமும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு வந்தோம்னாவே, ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்றப்ப ஈஸியா என்ன கேள்வி அங்க இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிடலாம். இன்னைக்கு வருவாங்க, வாடிக்கையாளர் வந்த உடனே ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு என்ன கேட்க போறான்னு தெரியலையே, நாமளும் பார்த்துட்டு கிரகங்கள் எங்கடா 2 கிரகத்தை காணும் பதட்டத்துல ஆரம்பத்துல எல்லாம் பார்க்கும்போது 2 கிரகத்தை வேற காணும்னு கட்டத்துல தேடிட்டு இருப்போம். அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. லக்கணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதா, ராசியில இருந்து ஸ்டார்ட் பண்றதா, திசாபுத்தியில இருந்து ஸ்டார்ட் பண்றதா. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு பதட்டம் வரும். ஆக்சுவலா என்ன கேட்க போறாருங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் எல்லாத்துக்கும் இருக்கும். இருக்கா இல்லைங்களா? ஆரம்ப நிலை அப்படின்னா நிச்சயம் உண்டு. ஆமா. அப்ப ஆரம்ப நிலையில நாம கண்டிப்பா இந்த பலன்கள் என்ன கேட்பாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்கும். சரி, அப்ப நம்ம ஒரு ஜாதகம் வந்த உடனே ஆனா பெண்ணான்னு பாக்குறோம், வயது இதெல்லாம் பேசிக்கா வயதை பார்த்துடுறோம், திசா புத்திகள் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறோம். அப்ப இந்த கோச்சாரம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சுட்டே வரும்போது, கோச்சார சந்திரன் எந்த டிகிரியில அன்னைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்காரோ, அந்த டிகிரியில அந்த ஜாதகத்துல என்ன பிளானட் நெருக்கமா இருக்கோ, அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நம்ம ஒரு ஓரமா குறிச்சு வச்சுக்குவோம். ஜென்ரலா அப்படிதான் பண்றோம்.
அந்த லக்கணத்துக்கு அந்த சந்திரன், கோச்சார சந்திரன் எந்த பாவத்துல போயிட்டு இருக்காரு, அங்க என்ன டிகிரியில அந்த ஜாதகத்துல நெருக்கமான கிரகங்கள். நம்ம ரொம்ப கவனிச்சே வந்தோம்னா இதை தாண்டி இது சம்பந்தமான கேள்வி ஒரு ஜாதகத்தை இதுதான். அப்ப மற்ற கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஜாதகம் கொடுத்துட்டோமே, ஒரு 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுக்க போறோமே அப்படிங்கிறதுனால கேட்கறது தான். எனக்கு வீடு கட்டுற யோகம் எப்ப வரும், அஹ் இடம் வாங்குற யோகம் எப்ப வரும். அப்ப இன்னைக்கு ஒரு 25 வயது 6 மாதம் உள்ள ஜாதகம் இன்னைக்கு காலையில பார்க்க வந்த கிளைண்ட், பொண்ணு ஜாதகம், ரிஷப லக்கணம், லக்கணத்துக்கு 5ல செவ்வாய். இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்காருங்க மேடம்? காலையில எங்க இருந்தாரு சந்திரன் கோச்சாரத்துல? அஸ்தம் கன்னி அஸ்தம் கன்னியில போயிட்டு இருந்தார். அப்ப செவ்வாய் இப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்ம திசா புத்தி எல்லாம் எழுதியாச்சு, ஓகே. அது அந்த பொண்ணுக்கு இப்ப இந்த செவ்வாய் மீது சந்திரன் போகக்கூடிய விஷயம் ரெண்டே கேள்விதான். அப்ப ஒண்ணு திருமணம், செவ்வாய் திருமண காரகன், பெண் ஜாதகத்துல கணவன் காரகன், உத்தியோக காரகன். அவன் 7ஆம் அதிபதியா வந்து 5ல உட்கார்ந்துருக்கார். அப்ப ஒரு ரெண்டே நிமிஷம் தான் உங்க இந்த ஜாதகத்துக்கு இப்ப உத்தியோகம் அல்லது திருமணம் இது சார்ந்த கேள்வி ரெண்டுல எதை கேட்கணும் அப்படின்னா ஒரே வார்த்தை எங்க பொண்ணு அதான் சொல்லி விட்டா, திருமணத்தை கேட்காதீங்க உத்தியோகத்தை கேளுங்கன்ட்டா. அடுத்த ப்ரொமோஷன் எப்ப வரும், உத்தியோகம் சார்ந்த ப்ரொமோஷன்ல போலாமா. அப்ப இதுக்கு மேல இந்த ஜாதகத்துல பேசுறதுக்கு ஏதாவது வேற எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை. வந்தாங்க, அவங்களுடைய மன ஓட்டம், அந்த பொண்ணுடைய கேள்வி, திருமணத்தை பத்தி கேட்காத கேட்காத. இப்ப நான் ஒரு வேலை, என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் வந்து ஸ்டடி ஆயிட்டு தான் நான் வந்து திருமணத்தை பத்தி பேச போறேன் அப்படின்ற முடிவுல அந்த பொண்ணு தெளிவா இருக்கு. அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு அடுத்தடுத்து கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு. ஆனா என்ன அட் ப்ரெசென்ட் என்ன பண்ண போறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கறது ஈஸியா கோச்சார ராகுவும் கோச்சார சந்திரனுமே நமக்கு உணர்த்திடுவார். அப்ப கோச்சார ராகு எந்த பாவத்துல போயிட்டு இருக்காரோ லக்கணத்துல இருந்து அது சார்ந்த கேள்வி. அப்ப கோச்சார ராகு இன்னைக்கு ரிஷப லக்கணத்துக்கு எங்க இருக்காரு? 10ஆம் பாவத்துல இருக்காரு. ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்துல இருக்காரு. அப்போ 10ஆம் இடம் அடுத்து இந்த செவ்வாய் மீது போகக்கூடியது. இது ரெண்டு தவிர்த்து இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற கேள்விகள் வராது. அது வந்ததுன்னா அது தேவையற்ற கேள்விகளாக இருக்கலாம், அதை செயல்படுத்துறதுக்கு அவங்க நாள் ஆகலாம். அப்ப இது அடிப்படை அப்படின்னு வரும்போது இதனால நாம் பார்த்துறோம். சரி, ஓகே. இது எல்லாருமே இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம சந்திர நாடி படிச்சிருந்தோம்னா அந்த சந்திரனை வச்சுக்கலாம். அதே மாதிரி கோச்சார ராகு அப்படிங்கிற சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அப்ப சந்திரனையும் ராகுவும் வைத்து எடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம். சரி, இதை தாண்டி அடுத்து எங்க போவோம், 2வது கட்டத்துக்கு எங்க போவோம்? இப்ப நாம சொல்லிடுறோம், வந்த கிளைண்ட் இதுக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிறத அனுமானம் பண்ணிடுறோம். அடுத்து திசாபுத்திக்கு போறோம். திசாபுத்தி அப்படின்னு வரும்போது எந்த பாவத்தில் திசைநாதன் புத்திநாதன் இருக்காங்க. அப்ப திசாபுத்தி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் ஈஸியா இப்ப புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறது, பாவம் போயிடணும். ராசி கட்டம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய பலம் பலவீனம், பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை. பாவம் அப்படிங்கிறது தான் திசாபுத்தி நிர்ணயம். பாவம் அப்படின்னா நிர்ணயம்னு அர்த்தம். அப்ப எங்க இருக்கு அந்த கிரகம், எந்த வீட்டில் இருக்கு. அப்ப புத்தி நடத்தக்கூடிய கிரகம் என்ன பாவத்தில் இருக்கோ அந்த பாவ பலன்களை அப்படியே ஈஸியா சொல்லுங்க. ஒன்றும் அதுல என்ன காரகத்துவம் இருக்கோ அந்த காரகத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்காம இருக்காது. ஏன் வந்து நம்ம ஒரு ஜாதக பலன் காண்றதுல கோச்சாரத்துக்கும் திசாபுத்திக்கும் என்ன வித்தியாசம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா
பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பாவம் அப்படிங்கும் போது ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் நின்றாதான் அந்த பாவம் செயல்படும். அது திசாபுத்தி காலத்துல தான் செயல்படும். ஆனா கிரக காரகத்துவம்ங்கிறது எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஜனனகால கிரகங்களோட கோச்சார கிரகங்கள் எப்போதுமே தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கிரக காரகத்துவங்கிறது தான் ஒரு ஜாதகத்துல எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கிறது. பாவம் அப்படிங்கிறது வந்து திசாபுத்தியில மட்டும் இயங்கும். அப்ப எந்த பாவத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயங்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த கோச்சாரத்துல பிருகு நந்தி நாடின் அடிப்படையில இந்த கிரகங்கள் எந்த கிரகம் எதன் மீது போகுது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்திற்கு பலன் பார்க்கணும், பலன் சொல்லணும் அப்படின்னா நமக்கு பராசரர் பாரம்பரிய முறைப்படி பராசர முறைப்படி விஷயங்கள் படிச்சிருக்கணும். பிருகு நந்தி நாடி அடிப்படையில சொல்லக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கோச்சார பலன்கள் படிச்சிருக்கணும். பிரசன்னம் இன்னைக்கு அட் பிரசன்ட் என்ன விஷயங்களை உணர்த்துது அப்படிங்கிறதுக்கு பிரசன்னமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இத 3 விஷயங்களையும் கலந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நாம ஜாதகத்திற்கு பலன் சொல்றோம். அப்ப திசா புத்தி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்னு நம்ம ஜோதிடர்களுக்குள்ளேயே நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அப்போ அது அனுபவத்துல இப்ப ஜாதகம் நிறைய நம்ம அனுபவத்துல பார்க்கும்போது அப்பதான் நமக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி அனுபவத்துல இப்ப நீங்க ஜோதிட அடிப்படையில கத்துக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காணொளியை கேட்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து படிச்சுட்டே இருக்காதீங்க. இன்னும் நாம நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கத்துக்கணும். எல்லாமே கரெக்ட், கத்துக்கலாம். ஜாதகங்களை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்ப நமக்கு வந்து அனுபவம் ஒரு ஜாதகங்களை பார்க்க தான் நிறைய விஷயங்கள் வந்து அதில் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே போல நமக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களே நமக்கு ஒரு குருநாதர்கள் தான். பணத்தையும் கொடுத்துட்டு நமக்கு வந்து சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட கத்துக்கிறது நம்ம புத்தகத்துல கத்துக்கிட்டதோட அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்ப நீங்க வந்து பிராக்டிக்கலா தைரியமா, ஏன்னா நம்மளுடைய தாய் தந்தையர், நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுடைய குருநாதர், நீங்க எங்க கத்துக்கிறீங்களோ அந்த குருநாதரை மனசுல நினைச்சு நீங்க ஜாதக பலன்கள் சொல்லுங்க. நிச்சயமா 100% சரியா வரும். அந்த நான் இப்ப வரைக்குமே எந்த ஜாதகத்தை சொல்ல ஆரம்பிச்சாலும் எங்க குருநாதர்களை ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்கள் கூட குருநாதர்கள் தான். நான் இவர்கிட்ட படிச்சேன், இவரை மட்டும்தான் குருநாதரா ஏத்துக்குவேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்ப நமக்கு எல்லா விதமான விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க. இப்ப நாம ஒருத்தட்ட படிக்கிறோம், இப்ப எங்கிட்ட மாணவர்கள் எங்கிட்ட படிக்கிறாங்க அப்படின்னா இதுவரை ஒரு 1000 மாணவர்கள் எங்கிட்ட படிச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஒருவனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கிளாஸ் எடுக்க முடியும். அப்ப நிறைய இன்னைக்கு குருமார்கள் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறத தேடி தேடி நாம ஒவ்வொரு விஷயமா சேகரிக்க தான் இந்த துறையில நாம ஒரு முத்திரை பதிக்க முடியும். ஆனா எல்லாமே முழுசா கத்துக்கிட்டு தான் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வருடம் ஜோதிடர்களுக்கு ஒரு சிறப்பான வருடம். குரு உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால அலுவலகம் இதுவரை போடாதவர்கள் சீக்கிரம் ஆபீஸ் போட்டு போர்டு ஒரு பேர் செலக்ட் பண்ணி இந்த வருஷம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஆபீஸே இல்லைன்னா கூட வீட்டுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு விசிட்டிங் கார்டாவது அடிச்சு ஜாதகம் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இந்த துறைக்குள்ள இந்த வருடம் வந்துருங்க. சரி, இப்ப திசா புத்தியில என்னங்க கவனிக்கணும்? இந்த நட்சத்திரங்கள் சொன்னீங்களே, அப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு ஒரு ஜாதகம் கடக லக்கணம் ஜாதகம் 16 வயது 15 வயது 4 மாதமும் 5 மாதம் சனி திசை 3ஆம் பாவத்துல இருந்து
அப்ப கடக லக்கணத்துக்கு எட்டுக்குடையவன் 7 8 3ஆம் பாவத்துல இருந்து சனி திசை சனி புத்தி. இப்ப சனி அமர்ந்த சாரம் சந்திரன் சாரம் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கு. அந்த சனி அஸ்த நட்சத்திரத்துல இருக்கு. அந்த நட்சத்திரத்தின் சந்திரன் எங்க இருக்காருன்னா லக்கணத்துக்கு 8ல கும்பத்துல இருக்கார். கும்பத்துல சதயத்துல இருக்கார். சரி, இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல கோச்சாரம் என்ன ப்ளே பண்ணுது? சந்திரன் மேல ராகு போயிட்டு இருக்கு. திசாபுத்தி என்ன சொல்லுது? பாரம்பரிய முறைப்படி திசாபுத்தி லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு 8 3ல் இருந்து திசை, அப்ப தன் திசை சனி புத்தி, சனி திசை சனி புத்தி போயிட்டு இருக்கு. அப்ப அங்க சந்திரன் வந்து பூரட்டாதியில நிக்குது. சாரி, சதயம் இல்ல, பூரட்டாதியில் நிக்குது. குரு முடிஞ்சு அடுத்து சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இங்க டிரான்சிட்ல சந்திரனோட ராகு பிளஸ் வந்து அந்த ஜாதகத்துல குருவும் அங்கேயே இருக்கார். இப்ப நம்ம பாவத்துக்கு பலன் அப்படின்னு சொல்லும் போது 3ஆம் பாவம்னு எடுத்துட்டோம். அப்போ ஒரு கிரகம் நின்ற பாவம் மட்டுமா வேலை செய்யுமா? அந்த பாவ பலன்களை எதன் அடிப்படையில் தரும் அப்படிங்கிறத நட்சத்திரம் இங்க முக்கியமா நாம பார்க்கணும். அப்ப சாரம் கொடுத்தவன் லக்கணத்துக்கு 8ல, அப்ப 8ஆம் இடத்து பலன்களை எடுத்து 3ஆம் இடத்தில் செய்ய போகுது. அப்ப 3ஆம் இடம் ஒரு 15 வயது பெண் குழந்தைக்கு 3ஆம் இடத்துல என்ன நடக்கும்? இப்ப 3ஆம் இடம் தொழில் பண்றவங்களா இருந்தா ஒப்பந்தம் டாக்குமெண்ட் விஷயங்கள்ல கவனமா இருங்கன்னு சொல்றேன். அப்ப பெண் குழந்தையா இருக்கிறதுனால அதுவும் இப்ப 10ஆம் வகுப்பு படித்து இப்ப பரீட்சைக்கு தயாரா இருக்கு. அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன், நம்ம ஏற்கனவே தெரியும். அப்ப ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம 3ஆம் பாவத்துல தான் இருக்கு. அப்போ ஒருத்தட்ட கம்யூனிகேஷன், ஒருத்தட்ட பேசுறது, பிடிக்கிறது, பழகிறது, இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்களை உபயோகப்படுத்துவதன் மூலயமாக வரக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகளை இப்ப இந்த ஜாதகம் சொல்லுதா இல்லைங்களா? சொல்லுதா இல்லைங்களா? சொல்லுங்க சார். இப்ப அவங்க பேரண்ட்ட நாம இப்போ அவங்க ஃபேமிலி ஜாதகம் பார்க்கும்போது ஓகே, மற்ற 3 ஜாதகம், அவர் ஜாதகம், அவங்க ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜாதகத்துக்கு வரும்போது அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு நம்ம சொல்றப்பதான் விஷயத்தையே அவங்க ஓபன் பண்றாங்க. போனை எடுத்துட்டு இப்பவே ரூமுக்குள்ள போயிருதுங்க. ஏதாவது சொன்னோம்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுறா, பயங்கரமா கோவப்படுறா. அப்ப இப்ப 10th முடிச்ச உடனே நாம இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றோம்? 2027 10வது மாசம் வரைக்கும் சனி திசையில சனி புத்தி இருக்கு. அப்ப ஹாஸ்டல்ல இந்த பொண்ணை போட்டுடலாங்களா? ஹாஸ்டல்ல போடலாம்னு சொல்லலாமா? போடக்கூடாது சார். ஏன் போடக்கூடாது? அதை தடுத்து விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதாவது 4ஆம் இடம்னா வீடுமா? ஓகே சார். 4ஆம் இடத்துக்கு விரயம், வீட்டை விட்டு வெளியேறது அப்படிங்கிறது 3ஆம் பாவம். அப்ப இங்க நம்ம வீட்டை விட்டு நாமளா ஏத்துலேன்னா அதுவா வெளியேறிடும். இப்ப 4 வீடு, இப்ப 4 கல்வி, அப்ப அதற்கு 12 3ஆம் பாவங்கிறது அதுக்கு 12. அப்ப அந்த இடத்துல இருந்து 3ஆம் பாவத்துல பாருங்க, நிறைய இந்த பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு பேரண்ட்ஸுக்கு ஒரு அவச்சொல் இதை ஏற்படுத்தி வெளியேறாங்க அப்படின்னா அங்க வந்து 3ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் சம்பந்தப்படாம இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப இந்த லக்கணத்துக்கு சனி 7 குடையவனாவும் இருக்காரு, அவரே 8 குடையவனா இருக்காரு, அவர் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அது 4ஆம் இடத்திற்கு 12 வீடு, 4 வீடு, அதை வீட்டை விட்டு வெளியேறது 3ஆம் பாவம். இப்ப இந்த 10th ரிசல்ட் வந்த உடனே கரெக்டா இந்த 2 வருஷம் +1 +2 ஹாஸ்டல் அப்படிங்கிறது நாமளா வீட்டை விட்டு வெளியேற்றிடுறோம். 8ஆம் இடம்ங்கிறது அடைத்து வைக்கப்பட்டது 8ஆம் இடமா. சிறப்பு. இப்ப 8ஆம் பாவம் குறிக்கக்கூடிய பொருட்கள்ல நாம என்ன சொல்றோம்? பேக் பண்ண ஐட்டம் எல்லாம் 8ஆம் இடங்கிறோம். ஒரு பேக்கிங், ஒரு பொருளை கவர் பண்ணிட்டா 8ஆம் இடம். அப்ப ஹாஸ்டல் அப்படிங்கிறது
நம்ம என்ன பண்ணிடுறோம், அடைத்து வைக்கிறது. இந்த 3-8க்கு தாராளமா இந்த மாதிரி தொடர்புடைய ஜாதகங்கள் வந்தா ஹாஸ்டல்ல வந்து நீங்க தாராளமா அனுப்பலாம். அப்போ ஒரு 2 வருஷம் ஹாஸ்டல்ல படிக்க வைங்க அப்படிங்கிறத நீங்க தாராளமா சொல்லலாம். அப்ப நட்சத்திரம் இங்க பாருங்க, இப்ப பாவம் மட்டும் 3ஆம் பாவம் 3ஆம் பாவம்னு வேலை செய்யல. இப்ப 3ஆம் பாவம் முயற்சி, 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம். அப்ப முயற்சிகளில் வெற்றிங்கிறது 9 தொடர்பு இருந்ததுன்னா முயற்சிகள்ல வெற்றிங்கிறோம். 3, 5னா வெற்றின்னு சொல்றோம். இதே 3, 8 தொடர்பு அந்த சாரம் தான் இதை நிர்ணயிக்கும். அப்ப நட்சத்திரத்தை நம்ம பார்த்து அந்த நட்சத்திரம் எந்த பாவத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு இல்லாம, இப்ப இந்த அவமானம் அவச்சொல் விஷயங்களை எதன் அடிப்படையில் எங்க கொண்டு வந்து தரப்போகுது? அப்ப 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்தின் வேலையை மறைமுகமா செய்ய போகுதுங்கிறத திசாபுத்திகள் அடிப்படையில் நாம் எடுத்துக்குவோம். அப்ப பலன் பார்க்கறதுல முதல்ல இந்த திசாபுத்தி எழுதும் போதே நீங்க எந்த நட்சத்திரம் அந்த பாவம், அப்ப அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். நல்ல பாவமா இருந்தா நல்ல பலன்கள், அசுப பாவங்களாக இருந்தால் அசுப பலன்கள் அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். அப்போ எடுத்து நாம கனெக்ட் பண்ணி இந்த திசாபுத்தி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சொன்ன மாதிரி கோச்சாரம் என்ன உணர்த்துது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இப்ப சந்திரன் எல்லாருக்கும் நமக்கு கண்ணியில தான் இருக்காருன்னு தெரியும். அப்ப காலையில கடக லக்கணத்துக்கு கன்னி 3ஆம் பாவம் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த குழந்தை ஜாதகத்துல கோச்சாரம் உணர்த்துதுங்களா? உணர்த்ததா இல்லைங்களா மேடம்? யாராவது அன்மியூட் இருந்தா சொல்லலாம். ஓகே சார், உணர்த்துது சார். இப்ப ராகுவும் சந்திரனும் ப்ளே பண்ணும் ஒரு ஜாதகம்னு சொன்னேன். ம். இந்த கடக லக்கணத்துக்கு இப்ப கோச்சார ராகு எங்க இருக்காரு? கோச்சாரராக கும்பத்துல சார். அது எத்தனாம் பாவமா வருது? 8ஆம் பாவம் சார். 11 ம். 8ஆம் பாவம். கடக லக்கணத்துக்கு 8. கடவுள் இருந்து 8. ம். ஆஹ் அப்ப முதல்ல வந்த ஒரு ஜாதகத்துக்கு 10ஆம் பாவமா வந்தது. ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் இடம், தொழில் சம்பந்தப்பட்ட ம். விஷயங்களை பேசணும் அந்த ஜாதகத்துல. இன்னைக்கு இதே பாருங்க, கடைசியா இந்த குழந்தை ஜாதகத்துல அதே கோச்சார ராகு லக்கணத்துக்கு 8ல இருக்காரு. அப்ப 8ஆம் இடம் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது. அப்ப 3 கோச்சார சந்திரனும் 3ல, திசாபுத்தியும் 3, 8 பாருங்க. கோச்சாரமும் திசாபுத்தியும் எப்படி ஒரே லைன்ல டிராவல் ஆயிட்டே இருக்கும். அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்ப நிறைய ஜாதகங்கள் பார்க்க பார்க்க அந்த அனுபவம் நமக்கு வரும். அதனாலதான் பிராக்டிக்கலா என்ன சொல்றேன்னா, படிச்சுட்டே இருக்க வேண்டாம், ஜாதகங்கள் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல காரணம் அதுதான். ஏன்னா அதுதான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். இப்போ அப்ப நமக்கு 3, 8 இந்த பாவங்கள் தொடர்பு திசாபுத்தி ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் யாரோ போட சொல்லுங்க. சாரிங்க. சரி. இப்போ அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும் போது திசாபுத்தி நீங்க அந்த பாவமும் அது அமர்ந்த நட்சத்திரம் அந்த அதிபதி எங்க இருக்காரு கனெக்ட் பண்ணிக்க. இதுல வந்து நிறைய திசாபுத்திகள் பார்க்கலாம். ஒரு பாவத்தில் வந்து நீச்ச கிரகம் திசை நடத்துதா, இல்ல அமர்ந்த சாரநாதன் நீச்சமா அப்படின்னு திசாபுத்தி அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட் தான். நம்ம அந்த அளவுக்கு அதுல உள்ள டீப்பா போக வேண்டாம். நீங்க 2 விஷயம், இந்த 2 பாவத்தை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் உள்ள அதனுடைய பலன் நிர்ணயம், இப்ப எந்த லக்கணத்துக்கு எந்த கிரகம் யோகம் செய்யும் செய்யாது அப்படிங்கிறதுல நிறைய நம்ம அடிப்படையில இருந்தாலும் பலன் சொல்றதுக்கு இது போதும். பலன் சொல்றதுக்கு எந்த கிரகம் என்ன பாவத்துல இருக்கு, அதனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு, அந்த 2 பாவத்தை கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா போதும். சரி, இப்ப கோச்சாரம் பார்த்துட்டோம். கோச்சாரம் எந்தெந்த கிரகங்கள் எது மேல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஜனன ஜாதக சனி மீது கேது போறாரு கோச்சாரத்துலன்னா தொழில் பிரச்சனையில தான் வராங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வேலை நெருக்கடி விட்டுட்டு தொழிலுக்கு வரலாமான்னு கேட்குறாங்க. தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழிலை விட்டுட்டு வேற உத்தியோகம் போயிடலாமான்னு கேட்குறாங்க. இப்போ இதை பார்த்துக்குங்க.
அப்ப கோச்சாரத்துல வருட கிரகங்கள். அப்ப வருட கிரகங்கள்னா ராகு, கேது, குரு, சனி. அப்ப இவர்கள் அந்த ஜாதகத்துல என்ன கிரகங்கள் மீது போயிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் மீது. இப்போ உதாரணமா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படின்னு நம்ம எல்லாருமே வரக்கூடிய அத்தனை கிளைண்டையும் பாடாப்படுத்திடுவோம், பயப்படுத்திடுவோம். அது உண்மைதான். சிம்மத்துக்கு அஷ்டம சனி தான். அப்ப அந்த அஷ்டம சனியின் தாக்கங்கள் சிம்மத்துக்கு அதிகமா பாதிப்பு இருக்குமா இருக்காதான்னு நிர்ணயம் பண்றதுக்கு நாம மீனத்துல என்ன கிரகம் இருக்குங்கிறத வச்சுதான் நிர்ணயம் பண்ண முடியும். அப்ப இப்போ சிம்ம ராசியா இருந்து மீனத்துல கிரகமே இல்ல. மேடம் ஒரு கால் தொடர்ந்து வருது, ஒரே நிமிஷம் அட்டன் பண்ணிக்கிட்டுமா? அட்டன் பண்ணிக்கோங்க சார். கால் அட்டன் பண்ண வேணாம்னு சொன்னா அட்டன் பண்ணாம இருக்க போறாரா? இருந்தாலும் சொன்னாலும் கட் பண்ணிடுறதா பேசிட்டேன். மேடம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்மத்துக்கு அந்த மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அஷ்டமச்சனியின் துன்பம் பெருசா இவங்களுக்கு இருக்கிறது இல்ல. அப்ப சிம்ம ராசி 8ல இன்னைக்கு சந்திரனுக்கு 8ல சனி, அஷ்டம சனி அப்படின்னு நாம இந்த கோச்சாரத்தை வந்து பயப்படுத்துற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஆனா அதுவே வந்து அங்க வந்து ஜனன ஜாதகத்துல மீனத்துல ராகு, செவ்வாய், கேது இந்த மாதிரி பிளானட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அதை கவனிச்சுட்டு வந்த உடனே அஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி பயப்படுத்திடக்கூடாது. அப்ப கோச்சார விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு, திசா புத்தி பக்கம் ஒரு பக்கம் இருக்கு. சரி, ஒரு ஜாதகத்தை எடை போட்டுருணும். நம்ம வந்து அந்த பலன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்துக்கு என்ன பலம், அப்ப அவனால முடியுமா முடியாதா அப்படிங்கறத ஒரு ஜாதக பலத்தை நிர்ணயம் பண்ணணும். இப்ப லக்னாதிபதி உச்சமா இருப்பார். அப்ப லக்னாதிபதி உச்சமா இருக்கிற ஜாதகம் கூட ஒரு கடையில அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜாதகங்களை நான் பார்த்திருக்கேன். அப்ப ஏன் லக்னாதிபதி உச்சம் பெற்றும் அந்த ஜாதகம் ஏன் வந்து ஒரு அடிமை தொழில் செய்யுது, ஒரு இடத்துல அடிமையா இருக்கு அப்படின்னு சிந்திக்கும் போது, அப்ப வெற்றி பெற்று ஒரு ஜாதகம் லக்னாதிபதி நீச்சமா இருக்கு, 8ல மறைஞ்சிருக்கு, அவங்க சிலர்களை வழி நடத்துறாங்க. ஏன் 6, 8, 12ல மறைஞ்சா வீக்குன்னுலாம் சொல்லி படிச்சிருக்கமே, நீச்சம் பெற்றால் வீக்குன்னு சொல்லி படிச்சிருக்கமே. அப்ப லக்னாதிபதி நீச்சம் பெற்ற ஜாதகம் முதலாளியா இருக்கு, லக்னாதிபதி உச்சம் பெற்று பலமா திரிகோணங்கள் அமைந்த ஜாதகம் கூலி வேலை செய்யுது. அப்ப இது எங்க, அப்ப பலம் ஒரு ஜாதகத்துக்கு அப்ப என்ன சொல்ல வருது? நாம என்ன சொல்றோம்? லக்கணத்தை லக்னாதிபதி பார்த்தால் பலம், லக்கணத்தை லக்னாதிபதியை பார்த்தால் பலம். மேஷ லக்கணம் 10ல் செவ்வாய் உச்சம் பெற்று லக்கணத்தை பார்க்கிறார், விவசாய வேலை கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கார். மேஷ லக்கணம் 10ல் செவ்வாய் உச்சம் பெற்று திக்பலம், இத்தனைக்கு பாருங்க செவ்வாய் திக்பலம் பெறாரு, 10ல திக்பலம் பெற்று லக்கணத்தை பார்க்கிறார். அப்ப அந்த ஜாதகம் விவசாய கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜாதகமா இருக்கு. இப்ப எங்க போச்சு யோகம்? அப்ப எதை தான் வைத்து பலம் நிர்ணயம் நம்ம செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஜாதகத்திலையும் பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம சந்திர கேந்திரங்களை யாருமே பார்க்கறது இல்லை. இப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கறது இல்லை, லக்கணத்துல இருந்தே பார்த்து பார்த்து பழகிறோம். அப்ப ஒரு விஷயத்தை
போல்டா செய்யக்கூடிய, எடுத்து செய்யக்கூடிய, கல்வி அறிவே இல்லைனாலும் ஜெயிக்கக்கூடிய, குறைந்த கல்வியா இருந்தாலும் சரி, இந்த ஜெயிக்கக்கூடிய இந்த ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தையும் இந்த வெளி உலகத்தையும் தைரியமா அணுகக்கூடிய ஜாதகங்கள். இப்ப 10 பேருக்கு முன்னாடி நின்று ஒரு விஷயத்த தைரியமாகவும் தெளிவாகவும் ஒரு விஷயத்த செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் எது தருது ஒரு ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர கேந்திரம் தான் தருது. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே சந்திரனுக்கு 1, 4, 7, 10 கேந்திரம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு, சந்திரனோடு அப்படிங்கிறது 1, சந்திரனுக்கு 4ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 10ஆம் இடம். 1, 4, 7, 10. இந்த 1, 4, 7, 10ல அந்த ஜாதகத்துல சூரியனோ அல்லது குருவோ, சூரியனோ அல்லது குருவோ, அப்ப இந்த சூரியன் அல்லது குரு இந்த பாவங்கள்ல அமைஞ்சிட்டா திசாபுத்தியை மீறி இந்த ஜாதகங்கள் ஜெயிக்குது. திசாபுத்தியை மீறி ஜெயிக்குது. தான் எந்த துறையில இருக்கிறோமோ அந்த துறையில லீடரா இருக்காங்க. லீடர் தான் என்ன, ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஒருவர் வந்தார், கான்ட்ராக்ட் பெயிண்டிங் ஒர்க் தான் பண்றாரு, அதாவது வீட்டுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்றது. அவருடைய ஜாதகம் பார்க்கும்போது சந்திரனுக்கு 4ல குரு இருக்கு. அப்ப பெயிண்டரா தான் இருக்காரு, என்னடா பெயிண்டிங் இருக்கு, சந்திரன் நல்லா இருக்காரு, சந்திர கேந்திர பலமா இருக்குன்னு அவர் கூப்பிட்டு அப்ப அவர் வாழ்க்கை வரலாறுலாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த மாதிரி டபுளிங் மிஷின்லாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தேங்க, முதலாளியா இருந்தேன். அப்ப பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனை, இபி, ஒரு டைம் கரண்ட் பவர் கட்டு கண்டினியூவா இருந்த காலகட்டங்கள்ல நிறைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா நலிவடைஞ்சிருச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல அவர் வந்து தன்னுடைய இந்த தொழில்லாம் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆகி ஒரு பெயிண்டிங் ஒருத்தரோட ஹெல்ப்பரா போறார், ஒருத்தர் கூட கூட்டிட்டு போறாரு, சும்மா இருக்கிறதுக்கு வாங்க அப்படின்ட்டு. போய் ஒரு வருட காலத்துல அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவரை கூட்டிட்டு போனவர் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த தொழிலுக்கு அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு போன நபர் வந்து ஒரு 15 வருடங்களாக பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் ஒரே வருடத்துல அதற்குரிய விஷயங்களை கத்துட்டு சொந்தமா கான்ட்ராக்ட் எடுத்து 4 இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆளு கூட வர்றவங்க நம்பர்லாம், கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி அதெல்லாம் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்ப இவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட்ல ஒரு 15 பேர் வேலை கொடுக்குறாரு. இந்த பில்டிங் அந்த பில்டிங்னு ரவுண்டிங்ல இருக்காரு. அப்ப இந்த பலத்தை தரக்கூடிய கிரகம் அப்ப என்ன திசாபுத்தி மற்ற விஷயங்கள் எல்லாமே அவரும் ரிஷபலக்கம் தான், சந்திரன் திசை. அப்ப எப்படி இந்த ஜாதகங்கள் ஒரு முன்னணியில இருக்கு, பலமா இருக்கு, எந்த துறையில இருந்தாலும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு சீக்கிரமா செய்யறாங்க, தைரியமா செய்யறாங்க. ஏன் உதாரணமா நம்ம ஜோதிட துறை கூட எடுத்துக்கலாம். அப்ப ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கு 1, 4, 7, 10ல சூரியனோ குருவோ இருக்கிறவங்க இந்த ஜோதிடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா ஒரே வருடத்துல ஜோதிடர் ஆயிடுறாங்க. சந்திரகேந்திரம் வீக்கா இருக்கிறவங்க 5 வருடம் 10 வருடம் ஆனாலும் ஜோதிடர் ஆகிறது இல்லை, படிச்சுட்டே இருக்காங்க. ஐயா மியூட் விழுந்திருக்கு ஐயா, மியூட் எடுத்துருங்க ஐயா, மியூட் எடுங்க ஐயா, மியூட்ல இருக்கீங்க, மியூட் எடுத்து விடுங்க. விஜய் சார், அவருக்கு கேட்க மாட்டேங்குது. அதான் விஜய் சார், அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதான்
ஆக்ஷன் பண்ணுங்க. அதுதான் பேசு. அதான் நான் எடுத்துட்டாரு அவரை. ஆல் த பெஸ்ட் சார். வாய்ஸ் கேட்கல சார். இப்போ ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகே சார். இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. yes. இப்போ ஒரு ஃபேமிலி ஜாதகம் வருது மேடம். இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம்? பேசுங்க சார். இன்னொரு 10 மினிட்ஸ் பேசுங்க சார். ஓகே. இப்போ ஒரு ஃபேமிலி ஜாதகம் நாம பாக்குறோம். ஒரு ஃபேமிலி ஜாதகம் வருது அப்படின்னா, இப்ப அந்த 4 ஜாதகத்திலயும் பாருங்க, அந்த இப்ப நீங்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகமே வச்சு இதை ஆய்வு பண்ணுங்க. ஏன் போய் நம்ம வெளியில தேடிட்டு. இப்ப ஒரு தாய் தந்தை ஒரு 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்பா அம்மா 2 பேர்த்து ஜாதகத்திலையும் சந்திர கேந்திரம் வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீக்னா என்ன? சூரியனோ அல்லது குருவோ இல்லாம இருக்கிறது. 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு. ஐயா எனக்கு 4ல நீச்சம் ஆயிருச்சுங்கய்யா, எனக்கு அங்க நீச்சமா இருக்குது, பகையா இருக்கு, எப்படியோ ஒண்ணு இருந்துட்டு போகுது. இருந்தா சரி. சரிங்களா? அப்ப சந்திரனுக்கு 1, 4, 7, 10ல சூரியனோ அல்லது குருவோ. ரெண்டுமே இருக்கணுமா? ரெண்டாவது 2மே இருந்தா சிறப்பான யோகம். ஒரு பிளானட் இருந்தாவே போதும். ஏதாவது ஒரு பிளானட், சூரியன் அல்லது குரு. அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் பாத்தீங்கன்னா, அப்ப அப்பா அம்மா ஜாதகத்துல 2 பேர் ஜாதகத்துல சந்திரன் கேந்திரத்துல இந்த மாதிரி சூரியன் அல்லது குரு இல்ல. ஆனா குழந்தைங்க ஜாதகத்துல இருக்கு. அப்ப அந்த குழந்தைய அப்பா அம்மா 2 பேர்த்தினாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க பேச்ச கேட்காது. அந்த குழந்தை அப்பா அம்மா பேச்ச கேட்காது. எல்லா விஷயத்திலையும். இப்போ ஒரு படிப்பு விஷயம் முதல் கொண்டு ஸ்கூல்ல இருந்து தான் என்ன படிக்கணும், தனக்கு என்ன கோர்ஸ் வேணும், எங்க சேரணும்னு முதல் கொண்டு அந்த குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணிடும். அந்த அதிகாரம் தாய் தந்தைக்கு போகாது. தாய் தந்தையர் வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது, மிரட்ட முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா, கரெக்ட். இதே அப்பாக்கோ அல்லது அம்மாக்கோ சந்திரகேந்திரம் வீக்கா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அடக்கிடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப கணவன் மனைவிக்குள்ளேயே எடுத்துக்கங்களேன். இப்ப மனைவிக்கு சந்திரகேந்திரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கணவர்களுடைய பாடு திண்டாட்டம் தான். அந்த அம்மாட்ட இருந்து டபாய்க்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ ஒரு ஆணுக்கு சந்திரகேந்திரம் வீக்கு, பெண்ணுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவங்க தான் எல்லாமே ரூலிங், கண்ட்ரோல், அத்தாரிட்டி எல்லாமே அவங்க ஜாதகம் பலமா வேலை செய்யும். அப்ப இவரு மனைவியை மீறி செயல்பட முடியாது. மீனாட்சி ஆட்சி ஆயிடும். ஆமாங்க. அப்ப ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம ஜாதகங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, அப்ப இப்போ குழந்தைக்கு சந்திரகேந்திரம் வீக்கா இருக்குன்னா கண்டிப்பா வழிகாட்டுதல் தேவை. அப்ப நம்ம பேரண்ட் ஈஸியா சொல்லிடலாம், அவனை உங்க கண்ட்ரோலே வைங்க, அவனுக்கு என்ன வேணும், என்ன தேவை, இதெல்லாம் நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும். அந்த பையனால அவனுக்கு என்ன படிக்கணும், எங்க போகணும்னு கூட அவனால டிசைட் பண்ண முடியாது. அப்ப ஒரு வழிகாட்டுதல். அது யாரு? என்னுடைய கிளைண்ட் சேலம் மாவட்ட மத்திய இதுக்கு அவர் ஜட்ஜ் ஐயா இருக்காரு. அவங்க ஃபேமிலியிலே அப்படிதான். பொண்ணு ஜாதகம் பலம், பையன் ஜாதகம் வீக். அப்ப நீங்க பையனுக்கு நீங்க தாங்க ஐயா பண்ணி ஆகணும், நீங்க தான் வழிகாட்டி ஆகணும். பொண்ணு அவங்க என்ன ரோல் பண்றாங்களோ, அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான். திருமணம் முதல் கொண்டு அதுதான் அப்படின்னா, இப்ப இந்த மாதம் தான் அவங்களுக்கு வைகாசியில திருமண முகூர்த்தம் நிச்சயம் பண்ணியிருக்கும். அப்ப சின்னதுலயே தெரிஞ்சிடும். ஒரு படிப்பு விஷயத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த குழந்தைகளை கவனிச்சுட்டு வந்தா, சந்திரகேந்திரம் பலம் பெற்ற குழந்தைகள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தாங்களே நிர்ணயம் செய்கிறார்கள். திசா புத்தியை தாண்டி இந்த ஜாதகம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல தான். இது வந்து எந்த ஜோதிட விதிகள்லயோ ஜோதிட புத்தகங்களையோ இல்லை. நாம் இத்தனை வருடம் ஜாதகம் பார்த்த விஷயங்களில, கவனிக்கிற விஷயங்களில, அப்ப இந்த சந்திர கேந்திரம் பலம் பெற்று அவர்கள் ஒரு சிறப்பான அமைப்புல தான் இருக்காங்க. அப்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தா கூட சீக்கிரம் முன்னுக்கு வராங்க, ஒரு விஷயத்தை சீக்கிரம் கத்துட்டு ஜெயிக்கிறாங்க, சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள ஜாதகங்களாக இருக்காங்கன்னு இப்படி அடிக்கிட்டே போலாம். இதை வந்து நீங்க பாருங்க, ஆய்வு பண்ணி பாருங்க.
இன்றைய இந்த மீட்டிங்ல உங்களை எல்லாமே சந்திச்சதில் உங்க மகளிர் ஜோதிட கூட்டமைப்போட இந்த உரையாடல், இந்த கலந்துரையாடல் செய்ததுல மிக்க மகிழ்ச்சி. இதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க. மற்றும் ஒரு நாள் ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் இதை சார்ந்த விஷயங்களை நாம நேரலையில டிஸ்கஸ் பண்ணலாம். சும்மா ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாதிரி நடக்கும்போது இதனுடைய சந்தேகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம நேர்ல கேட்போம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். மேடம். ஹலோ, சொல்லுங்க சார். கேட்பாங்க சார். ஹலோ, ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. சார். கும்பத்துல சந்திரன் இருக்குங்க எனக்கு. ம் ரிஷபத்துல சூரியன் இருக்காரு. நான் ஜோதிடர் ஆக முடியுமா? ஆபீஸ் போட்டு செய்யலாங்களா? தாராளமா ஆகலாம். உடனே ஆரம்பிங்க. எத்தனை வருஷம் இப்ப ஜோதிட துறையில இருக்கீங்க? என்னங்க, ஒரு 10 வருஷம் தாங்க. 10 வருஷமா? அப்ப வேற எதுலயாவது அது நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கண்டினியூ பண்ணுங்க. இல்லைங்க, இப்பதான் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்கு. ம் அதனால நீங்க வேற சொல்லிட்டீங்க. ஜோ- 4ஆம் ஜோதிடம் இடத்துல சூரியன் இருந்தா கண்டிப்பா செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால ஒரு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிற நீங்க சொன்னதுல இருந்து. அதாவது தேங்க்யூ. நீங்க ஒரு பல்கலை வித்தகர்னு எனக்கு தெரியும். சரியா? யாருன்னே தெரியாது. நீங்க புதுசா உங்க பேசிட்டு வாய்ஸ் ரமேஷ்ங்கிறது, அதாவது ஒரு ஜோதிடருக்கு முதல் இதே காது, கண்ணு, மூக்கு, வாய், ஐம்புலன்கள் ஷார்ப்பா இருக்கணும். சரிங்களா? அப்படிலாம் ஒண்ணு சொல்ல முடியாதுங்க. ஏதோ நம்ம கத்துக்கிட்டீங்க, அளவுக்கு இல்ல. சரி, இன்னொரு டவுட் குறிச்சு. கத்துக்குட்டிகள் தான் திறமையா இருக்காங்க. புரியுதுங்களா? அதிகம் தெரிந்த ஜோதிடர்களை நீங்க வெளி உலகத்துக்கே வர்றதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பாக்குறதுல பிஸியா இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடத்தில் திறமை வாய்ந்த எத்தனையோ ஜோதிடர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல வர்றதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுதான் அப்ப அவங்க துறையிலேயே பிஸியா இருக்காங்க. ஜாதகம் பார்க்கறதுலயே பிஸியா இருக்கும்போது மற்ற விஷயங்களை வெளியில வர்றதில்லை. அதனால கத்துக்குட்டிகள் தான் இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. தாராளமா. இன்னொரு கூட்ட தூக்கி போட்டீங்க. பையனுக்கு மேச ராசி, கடக லக்கணம், லக்கணத்திலே குரு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என் நம்பர் உங்களுக்கு தெரியும். பர்சனலா கூப்பிட்டு கூட இது நேரடியா இருக்கு. இது அவங்க பதிவு பண்ணி நாளைக்கு சேனல் எல்லாம் போடுவாங்க. இல்ல இப்ப நான் சொந்த கதை சந்தேகம், சின்ன சந்தேகம் தான். நன்றி உரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண பிறகு கேள்வி பதிலுக்கு போகலாம். மஞ்சுளா மேடம், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி நன்றி. அதாவது ஐயா, நீங்கள் ஆற்றிய உரை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான உரை. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடத்திலே ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படி அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்னா ஜாதக பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுல இந்த ஒவ்வொரு நிலைகள் என்ன அப்படிங்கிற ஒரு முறையில சொல்லியிருக்கீங்க. இது இப்படி எடுத்தது பலன் பார்ப்பது தான் சிறப்பு, இதுதான் அடிப்படை அப்படிங்கிற விதத்துல நீங்க அம்சமாக சிறப்புரையாற்றியிருக்கிறீர்கள். அந்த வகையில் 9 உரை அப்படிங்கிறது பலன் எடுப்பதில் ஒரு சிறந்த கருத்து அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். அதே நேரம் எமது அழைப்பை ஏற்று இங்கு சிறப்புரையாற்றிமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் மீண்டும் ஒரு நல்லதொரு நாளில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு அனைவர் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் நன்றினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி.